வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஒரே ஒரு விஷயந்தான் யோசிச்சுட்ருப்பீங்க. எக்ஸாம் எழுதிட்டோம், ரிசல்ட் ஏன் வந்துட்டு இன்னும் வரல, கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா, அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர். ஸோ டெய்லி வந்துட்டு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரில் இருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கோர்ட் கேஸ் பற்றி உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்காது அப்படின்றத நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். டிஆர்பி அப்படிங்கிறது வந்துட்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட் பண்ணுற ஒரு இதுதான் வந்துட்டு டிஆர்பி. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ஸு, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாமே இந்த போஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஜி வித் 55% இருக்கணும், நெட்டு செட்டு, அதே மாதிரி பிஹெச்டி கண்டிஷன்ஸு. இங்கே தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதாவது கோர்ட் கேஸ் ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னென்னா, டிஎன்எஸ்சிடி நெட் எலிஜிபிலிட்டி கன்ஃபியூஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இல்லை. அதே மாதிரி அதாவது கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்தாங்க. ரிசல்ட் வராத எஸ்சிடி கேண்டிடேட்ஸும், அதாவது அவங்களும் வந்துட்டு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வேர்ல்டு நோட்டிஃபிகேஷன் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா, 4000+ போஸ்ட்ஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சடன்லி வந்து கேன்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு இது கோர்ட் கேஸ்க்கு போகிறதுக்கான ரீசனாக இருந்துச்சு. அதே மாதிரி யூஜிசி நார்ம்ஸ், ஸ்டேட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. யூஜிசி ரெகுலேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸே வந்துட்டு கோர்ட் கேஸுன்னு போனதுக்கு ரீசன் அதுதான். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் வந்து டிஸ்மிஸ்ட் ஆகிடுச்சு, ரிசல்ட்டு வந்துட்டு ரெடியாக இருக்குது, அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, கேஸ் வந்துட்டு ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. ஃபைனல் வெர்டிக்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து இன்னும் இஷ்யூ பண்ணலை அவங்க. ஸோ கேஸுக்கான அப்ரோச் தான் போயிட்டுருக்கு, இன்னும் அது முடிவுக்கு வரல. கோர்ட் என்ன பண்ணுறாங்க இந்த டைமில், கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டிடேட் என்ன வந்துட்டு கேட்குறாங்களோ அவங்களோட ரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு லீகலாக அவங்க வந்துட்டு டெசிஷன்ஸை எப்படி எடுக்கலாம், லீகலிட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கோர்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு எதிராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கோர்ட் கேஸ் அப்படின்றது நமக்கு ஒரு சேஃபர் சைடுக்காக தான் அவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ப்ராசஸ் கரெக்டாக போகுதா அப்படின்றதுக்காக தான் இந்த கேஸுமே நடக்குது. 4000 போஸ்ட் எதுக்கு கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட்டோட ப்ரெஷரு, ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி 4000 போஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2708 போஸ்ட்டு வந்துட்டு நியூவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி. ஸோ லீகலாக எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த 4000 போஸ்ட் வந்து கேன்சல் பண்ணது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் அது ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷனை மாற்றிருக்காங்க. நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறீங்க. கோர்ட்டோட ஃபைனல் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஸோ அடுத்த ப்ராசஸே உங்களுக்கு போகும். கோர்ட்டோட வெர்டிக்ட்டு, டிஆர்பி கிளாரிஃபிகேஷன், ரிசல்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இது எல்லாமே இருக்குது. ஸோ டைம் நமக்கு இருக்குது. பட் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கேன்சல் அப்படின்றது வந்துட்டு இப்போ வரைக்கும் கேன்சல் ஆகாது அப்படி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ
எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டீங்க, அது வந்து எப்போயுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து நிறைய ஃபேக் நியூஸு, ரிசல்ட் நாளைக்கு வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. டுமாரோன்னு ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணுங்கள், ஃபேக் நியூஸை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸாம் இல்லைனாலும் இன்னொரு எக்ஸாமுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வைங்க. பேக்கப் பிளான் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் செக்யூராக தான் இருக்கும். ஸோ யாருக்கு அந்த ஜாப் போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இதில் வந்து நிறைய பேர் கேட்குறதுன்னா அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ரிசல்ட் வந்து ஸ்க்ராப் ஆகுமா அப்படின்னும் கேட்குறீங்க, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. கோர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கேண்டிடேட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க, அது கண்டிப்பாக கிடையாது. அகெயின்ஸ்டாக அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணலை. அதாவது உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வரணும், ப்ராசஸ் கரெக்டாக வரணும், டிரான்ஸ்பரண்ட்டாக பீப்புளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ட் கேஸ் அப்படின்றது நடக்குது. அதனால் அது கேண்டிடேட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணலை. அவங்க புதுசாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அதுவுமே வந்து கிடையாது. அதுக்கான எந்த ஒரு இன்டிமேஷனும் இப்போ வரைக்கும் வரல. பழைய எக்ஸாமுடைய ப்ராசஸ் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதில் வேணால் சேஞ்சஸ் பண்ணுவாங்களே தவிர புதுசாக இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அகெயின் நியூவாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான இன்டிமேஷனும் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப். டிஆர்பி அப்டேட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகாது எப்போயுமே. ஸோ கமெண்ட்டில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.